கனவுகள் அப்படிங்கிறது ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது கிடையாது. இந்த மிடில் கிளாஸ் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, இருக்கிறத யோசி பறக்க ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால பறக்க யோசித்தா மட்டும்தான் நடக்கவே ஆரம்பிக்க முடியும். டீனேஜ் லைஃப் தான் நம்ம ஃப்யூச்சரை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுக்கிற முடிவு தான் கூட லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசித்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் எல்லாருக்கும் சுயமாக சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். அதை அவங்களே நினச்சாலும் இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள விடுறதில்ல. இதையும் தாண்டி நிறைய பேர் முன்னேறியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பேர் டவுனாகவும் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் நெகட்டிவ் பாத்துலேயும் போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த நெகட்டிவ் பாத்தில் போன ஒரு பையனோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அவனுடைய அப்பா ஒரு ரிக்ஷா டிரைவராக இருக்கார். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் பெருசாக இல்லாத ஒரு ஸ்கூல்லலாம் படித்து வாரான். ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ணும்போது ஒரு கொஷின் கேட்பார். அந்த கொஷினுக்கு அவன் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுவான். பல்ராம்ங்கிற இவனுக்கு ஒயிட் டைகர் அப்படின்னு நேம் வைப்பார். ஜங்கிள்லே ரொம்ப யூனிக்கான, ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசிஸ். அவங்க அப்பாவுக்கு இவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும். அப்பா டிபி சடனாக இறந்து போயிருந்தார். இது பெரிய ஷாக்காக இருக்கும். இதுக்கப்புறம் அவனால் அவனோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாது. இவனுக்கு இவனோட கெப்பாசிட்டி எப்படி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இவனோட பாட்டி குசும் அப்படிங்கிறவங்க இவனுக்கு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க அண்ணன் கூட வேலைக்கு போன இவன் வேலை பார்க்காம அங்கே உள்ள பீப்புளோட கான்வர்சேஷன்லாம் எப்போதும் கேட்டுகிட்டே இருப்பான். டீ கடையில் டீ கொடுக்கறத விட்டுட்டு இவன் அங்கே யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு வேலையில் நம்ம முன்னேறிடலாமா, பணக்காரன் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஈகராக பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டே வரான். அங்கே அடிக்கடி ஒரு பெரிய ஆள் வருவார், ஒரு பெரிய டான் மாதிரி ஒருத்தர் வருவார். அவங்க எல்லாரும் லோ கேஸ்டாக இருக்கிறனால அவங்கெல்லாம் நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் கேட்பாங்க. த ரேவன், த ஸ்டோக், த பஃபல்லோ, த ஒயிட் போர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் இவங்கெல்லாம் நேம் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் டிரைவிங்க்கு ட்ரைனிங்லாம் போகிறான், அவங்கக்கிட்ட வேலைக்கும் போகிறான். அப்போ இவனுக்கு இது என்ன தெரிய வருது அப்படின்னா, நேம் வச்சுருக்கான்ல த ஸ்டோக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோக்கோட பையன் ஊர்லேருந்து வரான். அவனுக்கு டெல்லிக்கு போகிறதுக்காக ஒரு டிரைவர் தேவை அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க கூட போயிட்டோம் அப்படின்னா நம்மள ரொம்ப மட்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகணும்னு நினைக்கிறான். ஆனால் ராம் பிரசாத் அப்படிங்கிற ஒரு டிரைவர் அவர் தான் போகிறதா அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ராம் பிரசாதை போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது அவர் ஒரு முஸ்லீம்னு தெரிய வரும். முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலை பார்ப்பார். அதனால் இவன் போய் அந்த ஸ்டோக்கு கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவான். அசோக்கை டெல்லிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பல்ராமை தான் ஹையர் பண்ணிடுவாங்க. அசோக்கும் அவனோட ஒய்ஃப் பிங்கியும் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களை இந்த லோ கேஸ்டாக இருக்கிறனால இவங்களை நம்ம மட்டப்படுத்தணும் அப்படிங்கிறது பெருசாக தோணாது. ரெண்டு பேருமே இவன்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு இவங்க ரிட்டர்ன் ஆகும்போது பிங்கி என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய ஆக்சிடெண்ட் பண்ணிடுவான். ஆனால் அந்த பழியை பல்ராம் மேலே போட சொல்லிடுவாங்க. அதனால் அவன் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தனால ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவான். நம்மளோட லைஃப் இப்படி தான் போகுமா, நம்ம ஒரு சர்வெண்ட்டாக இருந்து நம்ம மாஸ்டர் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான். அவனோட மாஸ்டர் இவனை காலால் மிதித்து அந்த காலை அமுக்க சொல்லி இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் இவனை பண்ணிகிட்டு இருந்தனால இவன் பெருசாக ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும், இவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காமிக்கணும். இந்த ஆக்சிடெண்ட் பிரச்சனைனால பிங்கிக்கு பல்ராம் அந்த பழியை ஏற்றுக்கிறது பிடிக்காம அசோக்கும் பிங்கியும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. பிங்கி அமெரிக்காவுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுவா. அதனால் அசோக் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவான். இதெல்லாம் நோட் பண்ண பல்ராம் நம்ம எப்படியாவது இவங்க கொண்டு போகிற இந்த மணியை, அதாவது எதுக்கு இந்த மணியை டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மைண்டில் இருக்கிற கோலை வாங்கி இவங்க இல்லீகலாக அதை விற்பாங்க.
ஸோ அதனால் இவங்களுக்கு நிறைய மணி கிடச்சிருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்சிக்காரங்க யார்ட்டையாவது கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியை கேரி பண்ணிவிட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது நல்லா மழை பெய்கிற நேரத்தில் பல்ராம் டயர் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கை வெளியே வர வச்சு அவனை கழுத்திலே வந்து பாட்டிலில் உடச்சி கிளாஸால் அவனோட கழுத்தில் குத்திடுவான். இதை இவன் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ காசு நம்மளுக்கு செலவாகுது, அந்த செலவு போக நம்ம மாஸ்டர்கிட்ட நிறைய கேட்கணும், அப்போனா நம்ம அதிலேருந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் போட்டு கடைசியில் அவனோட மாஸ்டரே அவன் கொன்னுருவான். இதெல்லாம் இவனுக்கு தெரியும். எப்படியாவது நம்ம கொன்னுட்டோம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஸ்டோக்குக்கோ பஃபல்லோக்கோ யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க நம்ம ஃபேமிலியவே கொன்னுருவாங்க. என்னோடய அண்ணன், அவங்களோட ஒய்ஃபு, என்னோட பாட்டி எல்லாரையுமே வந்து கொன்னுருவாங்க அப்படிங்கிறத விஷயம் வந்து இவனுக்கு தெரியும். ஆனாலும் இவன் இவங்களை கொன்னுட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு பெங்களூருக்கு போயிடுவான். ஊரில் இருந்து இவன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கசினையும் இவன் கூட அனுப்பி வச்சுருவாங்க. அந்த கசினையும் கூட்டிகிட்டு இவன் பெங்களூருக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான். அங்கே போய் இவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறான். நிறைய டிரைவரையும் இவன் ஹையர் பண்ணி அவனோட பிஸ்னஸை அவன் பெருசாக்குறான். இப்போது நல்ல செட்டிலான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் சைனீஸ் அஃபிஷியல் ப்ரீமியர் வென் ஜியாபாவோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு மெயில் பண்ணுறான். என்னோடய லைஃப் ஸ்டோரி இது தான், நான் இந்த தப்பு பண்ணதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் பண்ணது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவனோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை யோசித்து அவனுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் முன்னேறினா தான் என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணது கரெக்டாக, இல்லை அவனோட மாஸ்டருக்கு அவன் கடைசி வரைக்கும் உண்மையாக இல்லாமல் அவங்கள கொலை பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரியை த ஒயிட் டைகர் அரவிந்த் அடிகா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். அவர் இந்தியாவில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நெகட்டிவ் சைடில் இந்தியாவில் பாலிட்டிக்ஸில் இருந்து பொல்யூஷன் வரைக்கும் எல்லாத்தையும் நீட்டாக இந்த புக்கில் எழுதியிருப்பார். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். And don't forget to click the bell icon and have a story scoop with Reshma.